வண்டி ஓட்ட லைசன்ஸ், வெளிநாடு போக பாஸ்போர்ட், படிப்புக்கு டிகிரி சர்டிஃபிகேட், இதெல்லாம் நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட விஷயங்கள். ஆனா எனக்கு ஜாதி இல்ல, மதம் இல்லைன்னு நிரூபிக்க ஒரு அரசாங்க சர்டிஃபிகேட் கேட்டா எப்படி இருக்கும்? அது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ஆமா, இன்னைக்கு நம்ம ஆழமான அலசல்ல இப்படி ஒரு சான்றிதழ் தேவையில்லை அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொன்னதன் பின்னணியையும், நாம ஏன் இப்படிப்பட்ட காகிதங்களை தேடி ஓடுறோம் அப்படிங்கிற உளவியலையும் பார்க்க போறோம். உங்களுக்கு நேரம் குறைவு, ஆனா விஷயத்தை தெரிஞ்சுக்க ஆர்வம் அதிகம்னு எங்களுக்கு தெரியும். அதனால நேரா விஷயத்துக்கு போயிடலாம். கண்டிப்பா. பொதுவா ஒரு அரசு முத்திரை குத்துன காகிதம் நம்ம கையில இருந்தா அது நமக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான அடையாளத்தை கொடுக்கும்னு நம்புறோம். கரெக்ட். அது ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும். ஆமா. ஆனா சமூக அடையாளங்களுக்கும் தனிமனித குணங்களுக்கும் அப்படி ஒரு அரசு முத்திரை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இங்க அடிப்படையான கேள்வி. இப்போ ஒரு நிமிஷம் இதை பத்தி யோசிப்போம். ஒருத்தர் அதிகாரப்பூர்வமா தன் ஜாதியையோ மதத்தையோ பதிவு செய்ய விரும்பலன்னா அதை அரசு அங்கீகரிச்சு ஒரு சர்டிபிகேட்டா தர்றது ஒரு நல்ல விஷயம் தானே. அது ஒரு முற்போக்கான நகர்வு மாதிரி தானே தெரியுது. அதை ஏன் நீதிமன்றம் இது வெறும் விளம்பரம் அப்படின்னு நிராகரிக்கணும்? இங்கதான் ஒரு பெரிய உளவியல் முரண்பாடு இருக்கு. அதாவது சமூகத்துல ஆழமா வேரூன்றிய ஒரு விஷயத்த ஒரு சாதாரண பேப்பரை வச்சு மாத்திட முடியாது அப்படிங்கறத தான் நீதிமன்றம் ரொம்ப தெளிவா சுட்டி காட்டுது. ஓ, பேப்பரால தனச மாத்த முடியாதுன்னு சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி. இத புரிஞ்சுக்க நம்ம வர்ச்சு சிக்னலிங் அப்படின்னு சொல்ற ஒரு மனநிலையை பார்க்கணும். சமூகத்தோட பார்வையில நான் ஒரு முற்போக்குவாதி, நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு காட்டிக் கொள்வதற்கான ஒரு குறுக்கு வழிதான் இந்த சான்றிதழ்கள். அப்போ இது நிஜமான மாற்றத்துக்காக இல்லையா? இல்லன்னு தான் சொல்லணும். அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு பிம்பத்தை, ஒரு இமேஜை உருவாக்கலாம். ஆனா உங்க மனசுக்குள்ள இருக்கிற எண்ணங்களை அந்த பேப்பர் மாத்திராது இல்லையா? கண்டிப்பா. இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒருத்தர் நான் ரொம்ப நல்ல மனுஷன் ஒரு சர்டிபிகேட் வாங்கி அதை பிரேம் போட்டு கழுத்துல தொங்க விட்டுக்கிட்டு நடக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, ரொம்ப சரியான ஒப்பீடு. நிஜத்துல அவர் தன்னோட வேலைக்காரர்களிடமோ அல்லது ஒரு டீ கடைக்காரரிடமோ சக மனுஷன் அப்படிங்கிற மரியாதையோடு நடந்துக்கலனா அந்த சர்டிபிகேட்டுக்கு என்னங்க மதிப்பு? அது வெறும் பப்ளிசிட்டி தானே. அந்த உதாரணம் மிக சரியானது. மனிதர்கள் ஏன் இந்த சான்றிதழ்களை இவ்ளோ தூரம் தேடி போறாங்கன்னா, உண்மையாவே மாறி தினசரி வாழ்க்கையில எந்த விதமான பாரபட்சமும் இல்லாம எல்லோரையும் சமமா நடத்துவது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான வேலை. ஆமா, அதுக்கு நிறைய பொறுமை வேணும், நிறைய சுய பரிசோதனையும் தேவை. ஆனா ஒரு சான்றிதழை வாங்கிட்டா அந்த கடினமான உழைப்பு இல்லாமலேயே நான் மாறிட்டேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி ரொம்ப ஈஸியா கிடைச்சிடுது. நீதிமன்றம் இந்த மனநிலையத்தான் உடைக்குது. அப்போ நான் ஜாதி மதம் இல்லாதவன்னு சொல்றது கூட இன்னைக்கு எப்படி ஒரு பிராண்டிங்கா மாறிடுச்சுன்னு நாம இங்க புரிஞ்சுக்க முடியுது. உண்மைதான். சோஷியல் மீடியாவிலேயோ அல்லது வெளியிலேயோ இதை ஒரு பெருமைக்காக சொல்லிக்க முடியதை தவிர நிஜ வாழ்க்கையில அதை கடைபிடிக்க மக்கள் மறந்துடுறாங்க. சரி, அப்படியானால் உண்மையா ஒருவரை ஜாதி மதம் கடந்தவர்னு எப்படிதான் ஏத்துக்கிறது? ஏன்னா காகிதம் நிரூபிக்காது. ஆமா, காகிதம் நிரூபிக்காதுன்னா வேற எது நிரூபிக்கும்? இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா இது ஒரு மெதுவான ஆனா உறுதியான செயல்முறை. உண்மையான மாற்றம் அப்படிங்கிறது ஒருத்தரோட தினசரி செயல்கள்ல, அதாவது டெய்லி பிஹேவியர்ல தான் இருக்கு. டெய்லி பிஹேவியர், இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. ஒருத்தர் எந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறார், தனக்கு கீழே வேலை பார்ப்பறவங்களை எப்படி நடத்துறார், எந்த விதமான சார்புகளும் இல்லாம மனிதர்களை மனிதர்களா பாக்குறாரா அப்படிங்கிறது தான் அவருடைய உண்மையான சான்றிதழ். வாவ், ரொம்ப ஆழமான பாயிண்ட் இது. ஆமா, ஒரு பேப்பர் உங்களை யாருன்னு சொல்லாது, உங்க செயல்களே உங்களை யாருன்னு சொல்லும். இதுதான் நீதிமன்றத்தோட கருத்துக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான உளவியல். உங்களை விளம்பரப்படுத்துகிற ஒரு அரசு சான்றிதழை விட அன்றாட வாழ்க்கையில நீங்க காட்டுற குணம் தான் மிக முக்கியம். நம்ம ஆரம்பத்துல பேசின அந்த வண்டி ஓட்டுற லைசன்ஸை வச்சு நீங்க எப்படி வண்டி ஓட்டுறீங்கன்னு சொல்லலாம். ஆனா நீங்க எப்படிப்பட்ட மனிதர் அப்படிங்கறத உங்க நன்னடத்தை மட்டும்தான் சொல்லும் அப்படிங்கறத இன்னைக்கு நாம மிக தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். எந்த ஒரு சமூக மாற்றமும் ஒரு காகிதத்திலிருந்து தொடங்குறதில்ல. அது தனி மனிதனோட மனசுல இருந்தும் அவங்க சக மனிதர்களிடம் காட்டுற தினசரி நடத்தையில இருந்தும் தான் தொடங்குது. உண்மையான வார்த்தைகள். இறுதியா இதை கேட்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி. இதை பத்தி நீங்களே சற்று சிந்திச்சு பாருங்க. ஒருவருடைய சமூக பார்வையை அளவிட ஒரு அரசு சான்றிதழ் அவசியமா, இல்ல சக மனிதர்களிடம் அவங்க காட்டுற தினசரி நடத்தை முக்கியமா? ஆமா, இது பற்றி நீங்களே ஆராய்ந்து பாருங்க. இந்த ஆழமான அலசல்ல கலந்துகிட்டதற்கு நன்றி. தொடர்ந்து சிந்திப்போம்.